காங்கிரஸ்க்கு திமுக நிச்சயமாக தேவை. தேசிய அளவில் 40 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை, அவ்வளவு சாதாரணமாக 20 வருஷம் அலையன்ஸில் இருந்த கட்சியை, ஸ்ட்ரென்த்தே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியோட அலையன்ஸ் போகிறதுக்காக கழட்டி விடுவாங்களா? அந்த கூட்டணியிலேருந்து விலகுவாங்களா? இது அரசியலுங்க. இது பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ராகுல் காந்திக்கு விஜய் அவர்களை பர்சனலாக பிடிக்கலாம், விஜய் அவர்கள் மீது பர்சனலாக அவருக்கு அன்பு இருக்கலாம், அவருக்கு மரியாதை இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படிங்கிறபோது இப்போ விஜய்க்கும் 30% ஓட்டு இருக்குன்னா ராகுல் காந்தி திமுக விட்டு வருவார். விஜயும் அந்த 30% ஓட்டை எடுக்கிற வரைக்கும் விஜயை பகடைக்காயாக பயன்படுத்தி தான் காங்கிரஸ் திமுக கிட்ட அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸை வாங்குவாங்க. அது இப்போ காங்கிரஸ்க்கே புரிஞ்சிருக்கும், விஜயை நாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம், அது சரியான ஸ்ட்ராட்டஜின்னு. இன்னொன்று விஜய் கட்சிக்கும் புரிஞ்சிருக்கும், நம்மளை அவங்க பார்கெனிங் சிப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை விஜய் கட்சி முதல்லையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது முதலையே சொல்லியாச்சு. இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் சொல்லியிருந்தாங்கன்னா அது அவ்வளோ பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருந்திருக்கும். இப்போ என்னாச்சு, நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அதை வச்சு திமுக கிட்ட காங்கிரஸ் கேட்குது, பாஜக அதிமுக கிட்ட கேட்குது. நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க எல்லாம் மற்றவங்க கிட்ட தான் கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட யாருமே வரல. அதுதான் அங்கே ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ஏர்லியாக நீங்கள் ரிவீல் பண்ணிங்கன்னா இப்படியெல்லாம் தான் நடக்கும்.